ஹல்லேலூயா. எனக்கு கொடுத்த டாபிக் என்னன்னா, பழைய வருஷத்துலேருந்து நம்ம புது வருஷத்துக்குள்ளே போகிறோம் இல்லையா? அப்போ வேதத்தில் பார்க்கும்போது அநேகர் பொருத்தனை பண்ணியிருக்காங்க, தீர்மானம் கூட எடுத்திருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கை வெற்றியுள்ள ஒரு ஜீவிதம் நமக்கு முன்பதாக அவங்க வாழ்ந்துட்டு போயிருக்காங்க. அது மாதிரி நம்ம இன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்திருக்க நம்ம எப்படிப்பட்ட பொருத்தனை செய்யணும், எப்படி தீர்மானம் எடுக்கணும், அதை எனக்கு கொடுத்த தலைப்பு. கொஞ்சம் காரியங்களும் உங்களுக்கு நான் சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை நம்ம வாசித்து ஆரம்பிப்போம். என்னாகமம் 30வது அதிகாரம் 2வது வசனம். என்னாகமம் 30வது அதிகாரம் ஹல்லேலூயா. நம்ம வேதத்தில் பார்க்கும்போது பொருத்தனை தீர்மானம் 2 வார்த்தை இருக்குது. பொருத்தனை தீர்மானம் இது 2 ஒன்றா அப்படின்னு பார்த்தார். பொருத்தனை வேறு, தீர்மானம் வேறு. பொருத்தனை அப்படின்னா என்ன? பொருத்தனை அப்படின்னா, நீங்கள் எனக்கு ஒரு காரியத்தை செய்யணும், நான் உங்களுக்கு இன்னொரு காரியத்தை செய்வேன். அதாவது தேவனை நோக்கி நம்ம என்ன செய்யணும், என்னன்னா கேட்குறோம், நான் உங்களுக்காக ஒரு காரியத்தை செய்கிறேன், நீங்கள் எனக்கு இந்த காரியத்தை கண்டிப்பாக செய்யுங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அது பொருத்தனை. தீர்மானம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில் தேவனை மகிமைப்படுத்தும்படி ஒரு சில காரியங்களை உறுதியாக நம்ம செய்கிறது தீர்மானம். அல்லேலூயா. வேதத்தில் பார்க்கும்போது அம்மோன் புத்திரர்களை என்ன செய்யணும்னா, அம்மோன் புத்திரர்களோடு யுத்தம் பண்ணி ஜெயிக்கணும். யுத்தத்துக்கு யார் போனா அப்படின்னா எப்தா. ஹல்லேலூயா. எப்தா யுத்தத்துக்கு போகும்பொழுது அவர் போயிருக்கலாம், ஆனால் ஒரு பொருத்தனை பண்ணிட்டு போகிறாரு. என்ன அப்படின்னா, நான் போய் அம்மோன் புத்திரரை யுத்தத்தில் ஜெயிச்சு நான் ஜெயமாக திரும்பி வந்தேன் அப்படின்னா, நான் வீட்டுக்கு வரும்போது எனக்கு எதிர்கொண்டு வருகிறது எதுவாக இருந்தாலும் அவர் என்ன நினச்சிருப்பாரு, ஏதோ ஆடோ மாடோ வரும் அப்படின்னு நினச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். எதுவாக இருந்தாலும் என்ன செய்கிறேன், தகன பலியாக உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு பொருத்தனை பண்ணிட்டு போயிட்டார். அவர் போயிட்டு அவர் ஆண்டவர்கிட்ட கேட்ட மாதிரியே அந்த பொருத்தனையை அவர் செய்யணும் இல்லையா? அவர் போனார், யுத்தத்தில் ஜெயிச்சார். ஜெயிச்சுட்டு திரும்பி வரும்பொழுது அங்கே யார் வர்றா அப்படின்னா, ஆடோ மாடோ வரல, மாறாக யார் எதிர்பார்க்காத ஒரு விதமாக அவருடைய ஒரே குமாரத்தி வந்தான். ஆடல் ஆடிட்டு பாட்டு பாடிட்டு வந்தான். என்னோட தகப்பன் யுத்தத்தில் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு. எப்படி இருக்கும்? தகப்பன்மார்கள் இங்கே எல்லாரும் இருக்கீங்க தானே? ஒரே குமாரத்தி எதிர்கொண்டு வர்றா. பொருத்தனை ஞாபகம் வருமா? நீங்களா இருந்தால் செய்வீங்களா? ஆனால் வேதத்தில் பார்க்கும்போது தன்னோட ஒரே குமாரத்தி என்ன செஞ்சாரா, சர்வாங்க தகன பலியா பலியிட்டாரு அப்படின்னு பார்த்தோம். ஹல்லேலூயா. அதே அந்த அந்த ஒரு காரியத்துக்கு ஒரு வசனம் ஒன்று இருக்கு, எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். பிரசங்கி 5:4. பிரசங்கி 5வது அதிகாரம் 4வது வசனம். ஹல்லேலூயா. நம்ம பொருத்தனை பண்ணுறது நல்லது தான், ஆனால் நம்ம பொருத்தனை பண்ணும்போது அது தேவனுக்கு பிரியமாக இருக்கணும். 2வது நம்ம செய்யறதுக்கு அது ஏற்றதாகவும் இருக்கணும். அன்னாள் கூட என்ன செஞ்சாங்க, பொருத்தனை பண்ணாங்க. என்னன்னு, எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஆண் பிள்ளையை நான் என்ன செய்வேன், தேவனுடைய ஆலயத்துக்குன்னு ஊழியக்காரனை ஒப்பு கொடுத்துருவேன்னு ஜெபம் பண்ணாங்க. அது செஞ்சாங்களா? ஒரு பிறந்த குழந்தை பால் மறந்ததுக்கப்புறம் கொண்டு போய் தேவனுடைய சந்நிதியில் விடுறது எவ்வளவு பெரிய கஷ்டம். ஆனால் அது ஞானமாக செஞ்சாங்க. எப்தா பொருத்தனை பண்ணாங்க.
ஆனால் ஞானமாக செஞ்சாரா அப்படின்னு பார்க்கும்போது அதில் கொஞ்சம் தவறிட்டார். அவர் வந்து பொருத்தனை பண்ணும்போது சொல்லியிருக்கலாம் இல்லையா, நான் ஒரு ஆடையோ ஒரு மாடையோ சர்வாங்க தகன பலியா பலியிடுறேன்னு சொல்லியிருக்கலாம். அப்படி சொல்லாமல் அவர் எப்படி பொருத்தனை பண்ணார் பார்த்தீங்களா? காணி சரி. ஆனால் அன்னாள் பொருத்தனை பண்ணும்போது எனக்கு ஒரு ஆண் பிள்ளை வேணும் அப்படின்னு பொருத்தனை பண்ணாங்க. அதுபோல் தேவனுடைய ஜனங்கள், தேவனை வழிபடுற நம்ம பொருத்தனை பண்ணுறோம் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? பொருத்தனை பண்ணுறோம் அப்படின்னா ஞானமாக அந்த காரியத்தை நம்மளால் நிறைவேற்ற முடியுமா அப்படின்னு பார்த்து பொருத்தனை பண்ணணும். அல்லேலூயா, அல்லேலூயா. தீர்மானம், தீர்மானம்ங்கிறதுப்போ எல்லாருக்கும் சடனாக ஞாபகம் வர்றது யாரு? தானியேல். அல்லேலூயா. என்னன்னு அவர் தீர்மானம் பண்ணார்? ராஜாவுடைய போஜன விஷயத்துல அவர் தீர்மானம் பண்ணார். அடுத்து 2வது அதிகாரத்துல வாசிக்கும் போது நேபுகாத் நேச்சார் அவர் ஒரு தீர்மானம் பண்ணுவார். என்ன? அவர் ஒரு சொப்பனை காணுவார். அந்த சொப்பனத்துக்கு ஆன்சர் சொல்லலை அப்படின்னா அவங்கள என்ன செய்வார்? கொண்டு போட்டுருவேன் அப்படின்னு தீர்மானம் பண்ணுவார். இந்த உலகத்துல எத்தனையோ பேர் வாழ்ந்துட்டு இருக்கோம். அது தேவ ஜனங்களா இருந்தாலும் அந்நிய ஜனங்களா இருந்தாலும் நம்ம வந்து தீர்மானம் எடுக்க வேண்டியது அவசியமா இருக்கு. உலகத்துல வாழ்றவங்க கூட தீர்மானம் எடுப்பாங்க. ஆனா தீர்மானங்கிறது தேவனை பிரியப்படுத்துற ஒரு விஷயம். ஏன்னா எல்லா விஷயத்திலும் நம்ம தீர்மானம் எடுக்க மாட்டோம். உலகத்துல வாழ்ற ஜனங்கள் என்னென்னு தீர்மானம் எடுப்பாங்க? தன்னுடைய கணவனை பிரியப்படுத்துறதா இருக்கும், இல்லை அப்படின்னா மனைவியை பிரியப்படுத்துறதா இருக்கும், பிள்ளைங்களை பிரியப்படுத்துறதா இருக்கும், இல்லைன்னா பெற்றோர்களை பிரியப்படுத்துறதா இருக்கும். ஆனா ஆண்டவருடைய ஜனங்கள், தேவனை நம்பிக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், நம்ம யாரை தான் பிரியப்படுத்தணும்னா தேவனை மட்டும்தான் பிரியப்படுத்தணும். அல்லேலூயா. ஒரு காரியத்தை சொல்றேன். நாங்க வந்து ஆந்திராவில் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கோம். அங்க வந்து ஒரே குடும்பம் எங்க சபைக்கு வர்றாங்க. மாமியார் மருமகன் 2 பேர். இவங்க தனியா இருக்காங்க, அவங்க தனியா இருக்காங்க. இந்த மாமியார் அவங்களுக்கு வந்து ரெண்டு பசங்க, மூத்த பையன் இளைய பையன். மூத்த பையனுக்கு ஒரு வீடு கட்டி அவங்களுக்கு தனியாக கொடுத்தாச்சு. அவங்களே வந்து வீடு கட்டி கொடுக்குறதுனா ஜஸ்ட் ஸ்டார்டிங் மட்டும் பண்ணி கொடுத்துட்டு விட்டுட்டாங்க. மீதி எல்லாம் அவங்களே பண்ணிக்கிட்டாங்க, ஃபுல்லாக கட்டி முடிச்சிட்டாங்க. இந்த 2வது பையனுக்கும் வந்து எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. ஆனால் அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த சீட்டு விளையாடுறது, இந்த ஆன்லைன் கேம்ஸ் இந்த மாதிரி விளையாண்டு தன்னோட ஆஸ்தியெல்லாம் அழிச்சிட்டாங்க. இப்போ இந்த அம்மா, அதாவது மாமியார் வந்து சொல்கிறாங்க பாஸ்டர் அம்மா கிட்ட. என்னன்னு சொல்கிறாங்கன்னா, எனக்கு வந்து என்னோட மூத்த பையன் இருக்கான் இல்லையா, அவனுக்கு வந்து ஸ்தலம் வாங்கி கொடுத்தது நாங்கள் தானே, அவனுக்கு அந்த கட்டடத்தை போட்டு கொடுத்ததும் நாங்கள் தானே, அதனால அந்த ஸ்தலத்தை என்னோட சின்ன பையனுக்கு கொடுத்துடணும் சொல்லிருங்க அப்படின்னு. அந்த விஷயத்த சொல்லும்போது அந்த மருமகள், அவங்களுக்கு வந்து 2மே பெண் குழந்தைங்க. ஸோ அவங்க வந்து ரொம்ப அழுதாங்க. நாங்கள் வந்து 2 பெண் குழந்தைகளை வச்சுட்டு சடனை போகணும் அப்படின்னு சொன்னால் எங்கே போகிறது அப்படின்னு அழுதாங்க. அப்போ 2 பேருமே டிஃப்ரெண்ட் ஒரே சபைக்கு வர்றவங்க தான். மாமியாரும் எங்கள் சபைக்கு தான் வர்றாங்க, மருமகளும் எங்கள் சபைக்கு தான் வர்றாங்க. மருமக வந்து என்ன சொன்னாங்க தெரியுமா? பாஸ்டர் அம்மா, நாங்கள் வந்து இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கோம். அவங்க வந்து எங்களுக்கு எல்லாமே பண்ணாங்க, இல்லைன்னு சொல்லலை. இந்த மேலெல்லாம் கட்டிக்கிட்டது நாங்கள் தானே, 2 பெண் குழந்தைங்க எங்கள்கிட்ட இருக்காங்க, நாங்கள் எங்கே போவோம்? அதனால நாங்கள் தேவனுடைய சமூகத்தில் ஒரு பொருத்தனை வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. என்ன அப்படின்னா, தேவன் வந்து இந்த வீட்டை எங்களுக்கே சுதந்திரமாக கொடுத்துட்டாரு அப்படின்னா 7 வாரம் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா ப்ரேயர் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அல்லேலூயா. 7 வாரம் ப்ரேயர் வச்சுக்கிறோன்னு சொன்னாங்க. அந்த அம்மாவும் வந்தாங்க. யாரு? மாமியார். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த வீடு சுதந்திரமா எங்க சின்ன பையனுக்கு கிடைச்சிச்சுன்னா நாங்கள் வந்து சபையின் மக்களுக்கெல்லாம் விருந்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பொருத்தனை பண்ணாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எது ஞானமான பொருத்தனை? எது தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு தீர்மானமாக இருக்கும்? நீங்கள் சொல்லுங்கள். யாரு? கேட்கல. மருமகளா? சரி. அதே மாதிரி தான் நடந்துச்சு. அவங்க கரெக்டாக 7 வாரம் தேவன் செஞ்சதுக்கு அப்புறம் தான் எல்லாருமே பொருத்தனை நிறைவேற்றுவாங்க. ஆனால் அவங்க தேவன் மேல் நம்பிக்கை வச்சு
தேவன் செய்யறதுக்கு முன்னாடி 7 வாரம் என்ன செஞ்சாங்கன்னா ப்ரேயர் வந்து வச்சுக்கிட்டாங்க. அவங்க அந்த 7 வாரம் முடிவுல தீர்ப்பு எப்படின்னு வந்துச்சுன்னா, இந்த இந்த வீடு அந்த அவங்களுக்கு தான் சொந்தம், அந்த மூத்த மகனுக்கு தான் சொந்தம்னு தீர்ப்பு வந்துச்சு. ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவ ஜனங்கள் நம்ம வந்து எப்படிப்பட்ட தீர்மானம் எடுக்கணும், எப்படிப்பட்ட பொருத்தனை எடுக்கணும் அப்படின்னு உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். தீர்மானம் தேவ ஜனங்கள் எப்படி எடுக்கணும் அப்படின்னா, நம்ம டெய்லி அனுதினமும் வேத வசனத்தை வாசிச்சு அதை தியானிச்சு அதன்படி அதுக்கு அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நம்ம என்ன செய்யணும், நம்ம வாழணும் அப்படின்னு நம்ம தீர்மானத்தை உள்ளத்தில் எடுத்தோம்னா தேவ பலன் என்ன செய்யும், நம்மளை அந்த வருடம் முழுவதும் நம்ம காத்து அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுறதுக்கு நம்மளுக்கு உதவி செய்யும்னு சொல்லி என்னுடைய சிறு உரையாடலை முடிக்கும். ஆமென். கர்த்தரோட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏசப்பா எனக்கு இந்த வாய்ப்பை தந்ததுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துறேன். பாஸ்டருக்கும் என்னோட நன்றியை சொல்றேன். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்னன்னா, தேவனோட சபைக்கு வர்ற நாம எப்படி இருக்கணும், எப்படியெல்லாம் இருந்து நம்ம வந்து இந்த சபையில இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தலைப்பு கொடுத்துருக்காங்க. சபைனா என்ன அப்படின்னா, நம்ம உட்கார்ந்துருக்கிற இந்த கட்டடமா, நம்ம உட்கார்ந்துருக்கிற கட்டடம் வந்து என்னவா ஆகாது அப்படின்னா அது ஒரு கட்டடம் தான். அது வந்து சபை அப்படின்னு சொல்லப்படல. தேவனை ஏற்றுக்கொண்டு அவரோட நாமத்தினால ரட்சிக்கப்பட்டு அவரை நம்ம உள்ளத்துல ஏற்றுக்கொண்டதுனால நீங்களும் நானும் தான் யாரா இருக்கிறோம் அப்படின்னா தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம்னு வசனம் சொல்லுது. இன்னொன்னு என்ன அப்படின்னா, நாம கூடி வருகிற இந்த ஐக்கியத்துக்கு பேர் தான் என்னது அப்படின்னா சபை. நாம கூடி வருகிற ஐக்கியம் தான் சபை அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நம்ம கூடி வரும்போது நம்ம எப்படிலாம் நம்ம வந்து நம்ம இருதயத்துல எப்படி இருக்கணும், நம்ம வெளிப்பிரகாரமா நம்ம எப்படி இருக்கணும், எப்படியெல்லாம் வந்து நம்ம சபைக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலையில சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு மனம் உள்ளவர்களா நாம வந்து சபையில கூடி வரணும். எனக்கு ஒரு சிந்தை, அப்புறம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு சிந்தை, ஆளாளுக்கு ஒரு ஒரு சிந்தையில இருக்கும்போது நம்ம கூடி வருகிற நோக்கம் அந்த இடத்துல நிறைவேறுமா? நம்ம ஆராதிக்கணும்னு வர்றோம், ஆனா அந்த இடத்துல நம்ம வேற வேற நினைவுகளோட இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம ஆண்டவரை ஒரு மனமா என்ன பண்ண முடியாது, ஆராதிக்க முடியாது. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 46வது வசனத்தை வாசிக்க கேட்போம். போதும். அந்த இடத்துல சொல்லியிருக்கு, அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த இடத்துல ஒருமனப்பட்டவர்களாய், இப்ப அவங்க எல்லாம் ஒருமனப்பட்டவர்களாய் ஆதி சபையில இருந்தவங்க இருந்ததுனாலதான் அவங்க வந்து அநேக அற்புதங்களை வந்து பெற்றுக்கொண்டு சபையை அநேக இடங்களுக்கு ஸ்தாபிக்கிறதுக்கு அது உதவியா இருந்துச்சு. இப்ப பார்க்கும்போது கொரிந்து சபையில வந்து கொரிந்து சபைக்கு நிருபம் எழுதப்படும் போது அங்க வந்து சொல்லியிருக்கோம், நான் வந்து பவுலை சேர்ந்தேன். உங்களுக்குள்ள ஒரு பிரிவினை இருக்கு. என்ன பிரிவினை அப்படின்னா, அந்த சபையை உண்டாக்குன பவுலுக்கு ஒரு கூட்டம், அப்பல்லோக்கு அந்த நடத்திட்டு இருக்க அப்பல்லோக்கு அதுல ஒரு கூட்டம், அப்புறம் அந்த சபையில வந்து பேதுரு தான் வந்து பெரிய தலைவரா எருசலேம்ல இருக்கிறதுனால அவருக்காக ஒரு கூட்டம். இவங்கெல்லாம் எனக்கு வேணாம்ப்பா, நான் வந்து ஆண்டவரே டைரக்டா நான் ஆண்டவர் தான் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஆராதிக்கிறதுக்காக அவருக்காக அப்படின்னு சொல்லிட்டு அந்த சபைக்குள்ளேயே 4 விதமான பிரிவுகள் வந்து அங்க இருந்துச்சு. அந்த பிரிவுகள் இருக்கக்கூடாதுன்னு பவுல் வந்து அந்த சபைக்கு வந்து கொரிந்து நிருபம் மூலமா பிரிவினை வந்து ஆகாது, நான் நட்டேன் அப்பல்லோ நீர் பாய்ச்சினார், தேவன் தான் விளைய செய்கிறாரு, அதனால உங்களுக்குள்ள நீங்க என்ன பண்ணக்கூடாது, பிரிவுகளா இருக்கக்கூடாது, ஒரு மனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு. ரெண்டாவதா எப்படி வரணும் நமக்கு சபைக்கு, முதல்ல ஒரு மனமா வரணும், நமக்குள்ள எந்த விதமான பிரிவினையும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கு. ரெண்டாவது எப்படி வரணும் அப்படின்னா, டைமுக்கு வரணும், குறித்த நேரத்துக்கு வரணும். அப்போஸ்தலர் எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க கேட்போம். போதும். அந்த இடத்துல ஜெப வேலையாகிய 9ஆம் மணி நேரத்திலே அப்படின்னு சொல்லிட்டு எழுதப்பட்டிருக்கு. சும்மா எழுதியிருக்கலாம்ல, 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் சபைக்கு வந்தாங்க அப்படின்னு எழுதியிருக்கலாம். ஆனா அந்த இடத்துல அப்படி எழுதல. ஜெப வேலையாகிய 9ஆம் மணி நேரம். ஜெப வேலை என்ன அப்படின்னா 9ஆம் மணி நேரம் தான். அதே நேரத்துல பேதுருவும் பவுலும் சபைக்கு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. ஆனா நம்மளாம் எப்படி வரோம் சபைக்கு? ஸ்தோத்திரம் சொல்லும்போது ஒரு சிலர் வருவோம், பாட்டு பாடும்போது ஒரு சிலர் வருவோம், அப்புறம் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சிலர் வருவோம், சிலர் என்னாத்மாவே சொல்லும் போதும் வந்துட்டு இருப்போம். இப்படியெல்லாம் நம்ம வந்து இருக்கக்கூடாது. ஆண்டவர் என்ன விரும்புறாரு, நமக்கு எதை, ஏன் அந்த குறித்த வேலையாகிய 9ஆம் மணி வேலை அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் எழுதியிருக்குன்னா, அந்த குறித்த வேலையில நமக்கும் ஒரு சபை நேரம் என்ன பண்ணியிருக்கு,
குறிக்கப்பட்டிருக்கு. அந்த நேரத்துல நீங்களும் நானும் வரணும்னு சொல்றதுக்காக தான் அதுல என்ன பண்ணிருக்கு, குறித்த வேலையாகிய 9ஆம் மணி வேலையிலே அப்படி சொல்லிட்டு எழுதியிருக்கு. முதலாவது ஒரு மனதோட ஆண்டவருடைய சமூகத்துக்கு கூடி வரணும். ரெண்டாவது குறித்த நேரத்துல ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரணும். சரி, இது 2 டைமும் இந்த 2ஐயும் ஃபாலோ பண்ணிட்டு ஒரு சிலர் இருப்பாங்க, எனக்கு சபையே வேணாம், நான் என்ன பண்ணிக்கிறேன், வீட்ல இருந்து ஆராதிச்சுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு. இன்னைக்கு இந்த கொரோனாக்கு அப்புறம் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, எல்லாரும் ஆன்லைன் ப்ரேயரை அதிகமா பாக்குற மாதிரி ஆயிடுச்சு. ஏன் சபைக்கு வரல, நைட் டியூட்டி போயிட்டு வந்தேன், காலைல எந்திரிச்சு என்னால சர்ச்சுக்கு வர முடியல, அதனால நான் என்ன பண்றேன், ஆன்லைன் ப்ரேயர் அட்டன் பண்ணிக்கிறேன் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா அப்படியெல்லாம் இல்ல. சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள்னு பைபிள்ல வந்து நமக்கு சொல்லி இருக்கு. ஏன் சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள்னு சொல்லியிருக்கு அப்படின்னா, பேதுரு வந்து சிறையில வந்து கொண்டு போய் வச்சுட்டாங்க. அவர் சிறையில இருக்கிறாரு. அவருக்காக ஒரு கூட்டம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, அவர் வெளியில வரணும் அப்படின்றதுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஜெபித்ததுனால ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு அவங்க கூடி ஒரு மனமா என்ன பண்ணாங்க, கூடி பேதுரு சிறையிலிருந்து விடுவிக்கப்படணும் அப்படின்றதுக்காக அவங்க ஜெபிச்சதுனால பேதுரு சிறைச்சாலையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டார். ரெண்டாவதா பார்க்கும்போது 120 பேர் மேல் வீட்டறையில ஒரு மனமாய் கூடி ஆண்டவருக்காக காத்திருந்தாங்க. அப்பையில தேவன் என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த 120 பேர் மேலையும் தன்னோட அபிஷேகத்தை ஊற்றினார். அடுத்ததா பார்க்கும்போது எஸ்தரும் யூத ஜனங்களும் அவங்க எல்லாருமே வந்து கட்டளை போடப்பட்டுருச்சு, அவங்க எல்லாரையும் கொல்ல போறாங்க அப்படின்றதான சட்டம் பிறப்பிக்கப்பட்டுருச்சு. ஆனா அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அவ்வளவுதான், இன்னும் ஒரு 2-3 நாள்ல நம்மளை கொல்ல போறாங்கன்றது தெரிஞ்சும் இல்ல, நம்ம கூடி ஜெபிக்கும் போது, ஒருவேளை எஸ்தர் மட்டும் ஜெபிச்சிருக்கலாம், ஆனா அப்படி இல்ல, அவளோட தாதிமார்கள் எல்லாரையும் கூடி ஒரு மனமா என்ன பண்ணாங்க அப்படின்னா ஜெபம் பண்ணாங்க. அந்த சட்டம் அன்றைக்கு மாற்றப்பட்டது. இது மாதிரியான பெரிய காரியங்கள்லாம் நமக்குள்ள நடக்கணும், நம்ம சபையில நடக்கணும், நம்ம வாழ்க்கையில நடக்கணும் அப்படின்னா, நம்ம சபை கூடி வருதல என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா விட்டு விடக்கூடாது. மூணாவதா சபை கூடி வருதல நாம விட்டு விடக்கூடாது. நாலாவதா சபைக்கு வரும்போது நாம எப்படி இருக்கணும் அப்படின்னா, இடரல், நம்ம இன்னொருத்தருக்கு இடரலை உண்டாக்குகிறவர்களா என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 33வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 33வது வசனம். தேவனுடைய சபைக்கு இடரல் அற்றவர்களா இருங்கள்னு சொல்லி எழுதியிருக்கு. இடரல் அற்றவர்கள்னா, இப்ப நம்ம எல்லாம் சபைக்கு வர்றோம், நம்மளெல்லாம் நம்ம கிளம்பி வரும்போது நம்மளை யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்கா அப்படின்னா, நம்ம பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க பார்ப்பாங்க, நம்ம நடந்து வர தெருவுல இருக்கிறவங்க பார்ப்பாங்க. எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம சபைக்கு வர்றதை பார்த்துட்டு இருக்காங்க, இவங்க வந்து சர்ச்சுக்கு போறாங்க, இயேசு கிறிஸ்துவ ஆராதிக்கிறாங்க அப்படின்னு அவங்க எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஒருவேளை நீங்களும் நானும் வெளியில சண்டை போட்டுட்டு சபைக்குள்ள வந்து நம்ம ஆராதிச்சுட்டு இருக்கும்போது நம்ம பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களும் சர்ச்சுக்கு வந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? அங்க அவ்வளோ சண்டை போட்டுட்டு இங்க வந்து இந்த அம்மா எப்படி ஜெபம் பண்ணுது பாரு அப்படி சொல்லிட்டு அவங்களுக்கு அது என்னவா இருக்கும், இடரலா இருக்கும். நம்ம வாழ்க்கை இன்னொருத்தவங்களுக்கு இடரலா என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. நீங்களும் நானும் ஒரு நல்ல சாட்சியுள்ள ஜீவியமா நம்ம வாழும்போதுதான் பிறருக்கு நாம இடரலா இருக்க மாட்டோம். ஒருவேளை நீங்களும் நானும் இடரலா இன்னொருத்தவங்க நம்மளை பார்த்து கெட்டு போறதுக்கு ஏதுவான வழிகள்ல நீங்களும் நானும் நடந்துட்டு இருப்போமே, ஆனால் கண்டிப்பா நம்மளோட கழுத்துல எந்திர கல்லை கட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சமுத்திரத்துல போடுவாங்கன்னு வசனம் எழுதியிருக்கு. ஒரு நாளும் நீங்களும் நானும் ஒருவேளை அறியாமைனால இதுவரை நடந்திருக்கலாம், உங்களை பார்த்து இன்னொருத்தவங்க கெட்டு போகிற அளவுக்கு நீங்களும் நானும் சபைக்குள்ள இருக்கிற நீங்களும் நானும் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. அது வந்து நம்மளோட வாழ்க்கையா இருக்கலாம், நம்மளோட பேச்சா இருக்கலாம், நம்மளோட ட்ரெஸ்ஸிங்கா இருக்கலாம், நம்மளோட உடை, அதுல கூட நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா இன்னொருத்தவங்களுக்கு இடரலா இருக்கக்கூடாது. அதனால நம்ம சபைக்கு வருகிறோம் அப்படின்னா நம்ம ஒரு முன்மாதிரிகளா தான் இருக்கணும். ஒருபோதும் நம்மளை பார்த்து ஆண்டவரிடத்துல ஓடி வருகிறவங்க தான் இருக்கணுமே ஒழிய, நம்மளை பார்த்து இவங்கள மாதிரி போனா நம்ம இப்படி ஆயிடுவோமே அப்படின்ற மாதிரி என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. நம்ம ஆண்டவரை வெளிப்படுத்துகிறவர்களாய் நம்ம வந்து உடையிலையும் சரி, வாழ்க்கையிலையும் சரி, பேச்சிலையும் சரி, நடக்கையிலையும் சரி, எல்லாவற்றிலும் நாம இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களா இருக்கணும். ஒருபோதும் இடரல் உண்டாக்குகிறவர்களாய் நீங்களும் நானும் இருக்கக்கூடாது. 5வதா பார்க்கும்போது மனத்தாழ்மை உள்ளவர்களாக இருக்கணும். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 3வது வசனம். ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாக என்ன கடவீர்கள்னு வசனம் சொல்லுது. நம்ம அப்படியா நினைக்கிறோம், நான் தான் பெருசு, உங்ககிட்டயே வந்து ஒரு மைக்கு கொடுத்து நீங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு உங்ககிட்ட கேட்டா, நான் ரொம்ப மோசமானவன் நீங்க யாராவது சொல்லுவீங்களா? நான் ரொம்ப மோசமானவன் அப்படின்னு யாரும் என்ன பண்ண மாட்டோம், சொல்ல மாட்டோம். நம்மளை வந்து எப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம ஒரு உயர்ந்த ஸ்தானத்துலதான் நம்மளை நாமளே நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அப்படியெல்லாம் இல்ல. நம்மளை பத்தி கேட்டுட்டு ரெண்டாவது நம்மள பக்கத்துல இருக்கிறவங்களை பத்தி கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க?
உங்களை போலவே நீங்க இன்னொருத்தவங்களையும் நற்சாட்சியோட சொல்லுவீங்களா? உங்களை மாதிரியே ஒரு மேன்மையான ஒரு கண்ணோட்டத்தோட இன்னொருத்தவங்கள உங்களால பார்க்க முடியுமா? பார்க்க முடியுமா? அப்படி பார்க்கிறவர்களா நீங்களும் நானும் இருக்கணும். ஒருவேளை அவங்களுக்குள்ள குறைவுகள் இருக்கலாம். அதை வச்சு அவங்கள நம்ம என்ன பண்ணக்கூடாது? தரம் தாழ்த்தி நினைக்கிறவர்களா ஒருபோதும் இருக்கக்கூடாது. சபைக்குள்ள வருகிற நாம ஒரு பண விஷயத்தினாலேயோ, ஒரு உடை உடுத்துக்கிறத எதை வச்சோ, காணிக்கை கொடுக்கறத வச்சோ, எதை வச்சும் நம்மளை விட இன்னொருத்தவங்க தாழ்ந்தவங்கன்னு என்ன பண்ணக்கூடாது? நாம முடிவுக்கு வரக்கூடாது. நாம சபைக்கு வர்ற நாம ஒவ்வொருத்தரையும் இவங்க என்னை விட மேன்மையானவங்க தான், இவங்களும் என்ன போலதான், நான் தன்னை போல பிறரையும் நேசிக்க சொல்லியிருக்கிறார் ஏசப்பா. அதனால இவங்க என்னை விட மேன்மையானவங்க தான், இவங்க என்னை விட உயர்ந்தவங்க தானே பிறரை குறித்ததான்ற ஒரு நல்ல மனப்பான்மை நமக்கு இருக்கணும். நம்ம வந்து எப்படி சொல்றதுன்னா, மனத்தாழ்மை நமக்கு என்ன அப்படின்னா, நம்ம வந்து ரொம்ப அப்படியே ரொம்ப தாழ்மையான ஒரு ட்ரெஸ்ஸிங் உடுத்திட்டு வரதுனால நமக்கு மனத்தாழ்மை இல்லை. பிறரை நம்ம எந்த அளவுக்கு மேன்மையா நினைக்கிறோம், குறைவுகள் இருந்தாலும் அவங்கள நம்ம மட்டுப்படுத்தாம பிறரையும் நம்மளை எப்படி நேசிக்கிறோமோ, நமக்குள்ளேயும் குறைவுகள் இருக்குன்றது நமக்கு என்ன பண்ணும்? தெரியும். தெரிஞ்சும் நம்மளை எந்த அளவுக்கு நம்ம நேசிக்கிறோம், அதே போல பிறரையும் என்ன பண்ணணும்? ஒருவேளை இது தவறுனால அவங்க இப்படி செஞ்சுட்டாங்க அப்படின்னு நம்ம பிறரையும் என்ன பண்ணணும் அப்படின்னா, மேன்மை உள்ளவர்களாக நம்ம எண்ணுகிறவர்களா இருக்கணும். 6வது, ஒருவரை ஒருவர் விசாரிக்கிறவர்களா இருக்கணும். எல்லாருக்குமே எல்லாரோட பேரும் தெரியுமா இந்த சர்ச்ல? இப்ப நீங்க வந்திருக்கீங்க, உங்களுக்கும் உங்க பக்கத்துல இருக்கிற எல்லாரோட பேரும் தெரியுமா? எல்லாருக்குமே தெரியுமா? ஒரு சிலருக்கு தெரியாம இருக்கலாம். ஏன் அப்படின்னா, நம்ம ஒருத்தரை ஒருத்தர் என்ன பண்ணிக்கிறது இல்லை அப்படின்னா, விசாரிக்கிறது இல்லை. அந்த மாதிரி இருக்கிறதுனால ஆதி சபையிலையுமே இது மாதிரியான ஒரு பிரச்சனை என்ன பண்ணுச்சுன்னா இருந்துச்சு. அப்போஸ்தலர் 6வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் போது அதுல எழுதப்பட்டிருக்கிறது, அந்த இடத்துல சொல்லி இருக்கு, அவங்க வந்து திட்டமாய் விசாரிக்கப்படலை. அப்ப ஏதோ ஒரு குறை வந்து அவங்களுக்குள்ள கண்டுட்டு அவங்கள கண்டுக்காம என்ன பண்ணிருக்கலாம்? ஒதுங்கி போயிருக்கலாம். நம்ம அப்படி இருக்கக்கூடாது. ஒருத்தர் யாரை பார்த்தாலும் அவங்கள நம்ம எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணணும்? ஒரு அன்பான, அதுதான் கிறிஸ்து வெளிப்படுத்துகிறதான அன்பு. ஒரு அன்போடு அவங்கள என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்களும் நானும் விசாரிக்கிற ஒரு குணமுடையவர்களாய் சபைக்குள்ள இருக்கிறவங்க இருக்கணும். ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கணும் அப்படின்னு வேதம் சொல்லியிருக்கு. எல்லாருக்காகவும் எல்லாரும் ஜெபிக்கிறவர்களா இருக்கும்போது ஒருவருடைய குறையை ஒருவர் என்ன பண்ணணும்? மன்னிக்கணும். அவங்கள ஜெபத்துல என்ன பண்ணணும்? தாங்கணும். நம்ம என்ன பண்ணுவோம்? ஒருத்தரோட குறைய பார்த்தோன்னே 4 பேருக்கு சொல்லி அதை சின்ன பலூனா இருக்கிறத பெருசா ஊதி உடைச்சு அப்படியெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம்? ஒரு சில வேலைகள்ல நம்ம செஞ்சிடறோம். அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. ஒருத்தவங்களோட குறையை நம்ம பார்க்கும்போது ஒண்ணு அவங்க கிட்ட போய் சொல்லணும். இப்படி நீங்க வந்து குறையா இருக்கிறீங்க, இதுல வந்து நீங்க சரி பண்ணிக்கங்கன்னு சொல்லணும். ஒருவேளை அவங்க சரி பண்ணாம இருந்தா சம்மந்தப்பட்டவங்க கிட்ட சொல்லி அவங்கள சரி பண்ண சொல்லணும். அப்படியும் சரி பண்ணலைன்னா நீங்களும் நானும் 4 பேர்கிட்ட சொல்லி அதை 40 பேருக்கு பரப்பி இப்படி ஒரு குணம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. பாளையத்துல இருக்கிற ஒவ்வொருவரும் கோல் சொல்லி திரியாயாக அப்படி சொல்லிட்டு வசனம் சொல்லியிருக்கு. பாளையத்துக்குள்ள அது பழைய ஏற்பாட்டுல சொல்லியிருக்கு. இப்ப நம்ம சபைக்குள்ள இருக்கிற நீங்களும் நானும் எப்படி இருக்கணும் அப்படின்னா, கோல் சொல்லுகிறவர்களா என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. ஒருவருக்காக ஒருவேளை குறை இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்காக நீங்களும் நானும் ஜெபிக்கிற ஒரு உக்ரானத்துவத்தை நீங்களும் நானும் என்ன பண்ணணும்? எடுத்துக்கொள்ளுகிறவர்களாய் இருக்கணும். ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கணும். பேதுரு சிறையில இருந்தபோது ஆதி சபையில இருந்தவங்க செஞ்சது அதுதான். பேதுருவுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா ஜெபிச்சாங்க. சரியா? அதே போல அடுத்தது கிறிஸ்துவோட சாயலை சபை என்ன பண்ணணும் அப்படின்னா பிரதிபலிக்கிறவர்களாக இருக்கணும். இயேசு கிறிஸ்து வெளியில நீங்க பார்க்கும்போது எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, சர்ச்சுக்கு போறவங்க ஏதோ ஒரு சமயத்துல நம்ம கோவப்பட்டிருக்கலாம். ஆனா டக்குன்னு சர்ச்சுக்கு போறவங்க இப்படி கோவப்படுறாங்களே, ஒருவேளை அவங்க வந்து ஏதோ ஒரு கெட்ட வார்த்தையை நம்ம பேசும்போது அவங்க சர்ச்சுக்கு போறவங்க எல்லாம் இப்படி பேசுவாங்களா அப்படின்னு நம்மள கேட்குற அளவுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. அவங்களுக்கே ஒரு எண்ணம் இருக்கு. கிறிஸ்தவர்கள் இயேசுவை பின்பற்றுகிறவர்கள்லாம் அவங்க அன்பாதான் இருப்பாங்க. பிறருக்கு என்ன பண்ணுவாங்க? ஒரு கன்னத்துல அரைஞ்சாலும் இன்னொரு கன்னத்தை காட்ட சொல்லி இருக்கிறாருல இயேசு அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? நம்மளை பார்த்து ஏதோ ஒரு வேலையில நம்மளோட மாம்சத்தை வெளிப்படுத்தும் போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் வெளிப்படுத்துகிறதற்கு அது ஏதுவா இருக்கும். அப்படி நாம வந்து ஒரு எதிர்மறையான ஒரு மாதிரியா இல்லாம இயேசுவை பிரதிபலிக்கிறவர்கள் அன்பிலும் சாந்தத்திலும் பரிசுத்தத்திலும் இதில் எல்லாத்தையும் நம்ம இயேசுவை பிரதிபலிக்கும் போது அவங்களும் நம்முடைய சபைக்கு வருகிறதற்கு இவங்களை போல நான் இருக்கணும்னு அவங்க ஆசைப்படுறதுக்கு அது ஏதுவாய் இருக்கும். கடைசியாக நீங்களும் நானும் ஒரு நிருபமாய் இருக்கணும். நிருபம் அப்படின்னா நம்ம வேதத்துல வந்து நிறைய நிருபங்கள் எழுதப்பட்டிருக்கு. நீங்களும் நானும் அதை எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா வாசிச்சுதான் தெரிஞ்சுக்கிறோம். இதே வெளியில இருக்கிற ஜனங்கள் எப்படி வந்து நம்மள இயேசு கிறிஸ்துவை தெரிஞ்சுக்கணும்னா
ஒவ்வொரு சூழ்நிலைமைகளையும் நம்ம வாசிச்சு இல்ல, நம்மளோட கிரியைகளை நம்ம வெளிப்படுத்தும் போது, இதுல நம்ம வாசிச்சு தெரிஞ்சுக்கிறோம். வாசிச்சு தெரிகிறத நம்ம கிரியைகள்ல வெளிப்படுத்தும் போது ஒவ்வொருத்தரும் நம்மளை எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, நிருபங்களாக பார்க்கிறதுக்கு அது ஏதுவா இருக்கும். நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற நிருபங்களா இருக்கணும் அப்படி சொல்லிட்டு இந்த வேலையில நான் என்னோட இதை முடிச்சுக்கிறேன். தேவனோட சபையில நம்ம இப்படியெல்லாம் இருக்கும்போது தேவனோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அது ஏதுவா இருக்கும்.